ஹலோ மக்களே, நான் நம்ம ரூபாய் காட்டி இன்னைக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு வந்து ஃபுல் கீ ரைஸ் எப்படி பண்ணி பார்க்க போறீங்க. இது வந்து சிக்கன் கிரேவி பார்க்க போறீங்க. ஓகே, நடக்கல ப்ராசஸ் நடக்கிறப்ப வீடியோ போடுறோம். ஓகே, நாங்கள் ஒன்று துபாய் லைஃப் கேட்டு பண்ணி கற்றுக்கிட்டோம். நாங்கள் எப்படி காலையில் போகிறோம் நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாரும் நீங்க லைக் பண்ண மாட்டீங்க, வீடியோ பாருங்க. அண்ணன் வந்து பாக்குறேன் பேரு அண்ணன் சென்னை வீடியோ நம்ம வருவாங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணிட்டு பாருங்க. இது வந்து நெய் சோறுக்கு அண்ணன் வந்து கிரேவி இறக்கிட்டு பார்த்தீங்களா. தலைவர் வந்து கட்டிங் மாஸ்டர் கட்டிங் மட்டும் போடுவாரு. ஆமா, இவர் ரைஸ் மட்டும் தான் போடுவாரு. ரைஸ் ஃபேமஸ். கட்டிங் போட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது யாரு? அது சமைக்கிறதுக்காண்டி 10 பேர். இவர் சமைக்கிற மாதிரி எத்தனை வேலைங்க நினைக்கிறீங்க? ஒரே வேலை தான் சொல்லுவாங்க. 10 பேர் ரைஸுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிஸ்டர் காப்பி கோழி கிளீன் பண்ணி பின்னாடி கோழி மலை கிளீன் பண்ணாரு. வேற விட்டு கிளீன் பண்ணுவாரு. தெளிவாக தலைவர் பார்த்தீங்களா தலைவா. இது பாருங்க, அரையவும் மாட்டீங்கன்னா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எப்போ சாப்பிட்டு எப்போ போய் ரூமில் படுத்து காலைல திரும்பி வேலைக்கு போகணும். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறி கிரேவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ணன் வந்து நெய் சோறு வச்சுருக்காப்ல. நெய் சோறுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. முடிச்சோடனே உங்களுக்கு பார்த்தோம். அண்ணன் வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மசாலா வறுக்கிறாப்ல. எதுக்கு நான் அந்த மாதிரி வறுக்கிறீங்க? வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் வாசமா இருக்கும், ருசியா இருக்கும். இது ஒயிட் போட ரெசிபி. அதான் ஜே கண்டிப்பா பண்றேன். பாருங்க, மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து சிக்கன் மசாலா. வெறும் ஃப்ரை பண்ணல வருது. இது வந்து மல்லித்தூள். நாங்கள் 10 பேர் இருக்க முடியா, அதனால கொஞ்சம் கிரேவி கூட்டனால மல்லித்தூள் வந்து போட்டு முடியுதா. அப்புறம் வந்து இது கரம் மசாலா லைட்டா எல்லாத்தையும் போட்டு அண்ணன் வதக்கி அதுக்கப்புறம் கிரேவி வைப்பாப்ல. அப்பதான் வந்து டேஸ்ட் இருக்குமா. இது காஷ்மீர் மோகா கலர் எடிஷா வரதுக்காண்டி நாங்கள் அடுப்பு பண்ண பண்ணுங்க. நீங்க எதுக்கு இடையில வந்து காமெடி அப்போ காமெடி பண்ணிட்டு போவாரு. நாங்கள் சிரிச்சுக்கணும். இதெல்லாம் போட்டு வதக்கின பிறகு உங்களுக்கு கிரேவி ரெடியான பிறகு காட்டுறோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுட்டு இருக்கோம். வெங்காயம் போட்ட பிறகு தக்காளி, அடுத்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அண்ணன் வந்து தரமா பண்ணுவாப்ல. எப்போ பண்ணீங்க? சாப்பிடலாம், அருமையா இருக்கும். எல்லாரும் வாங்குங்கிற மாதிரி எல்லாரும் வந்துருங்க. எல்லாமே புளிப்பு கசப்பு எல்லாமே இருக்கும். அண்ணன் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டாப்ல. நல்லா இருக்கா பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லா பண்ணிருக்காரு பாருங்க. ஹோட்டல்ல பிறகு பண்ண மாட்டாங்க, பயங்கரமா பண்ணிருக்காப்ல. அடுத்து பிரியாணி கொடுத்தாப்போம். பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிடி தான். என்னன்னா சமைச்சு முடிச்சுட்டு நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். ரெடி ஆயிடும். நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். இந்த இதுல நாங்க வீடியோ எடுத்து போட முடியாது. மறக்காம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.